இந்தியாவில் 2024ஆம் ஆண்டில் மட்டும் 33,000 புதிய கோடீஸ்வரர்கள் உருவாகியுள்ளனர் என்கிற தகவல் ஒரு பக்கம் ஆச்சரியத்தையும் இன்னொரு பக்கம் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கோடீஸ்வரர்களின் எண்ணிக்கை தொடர்பான ஆய்வு ஒன்றை 71 நாடுகளில் கேப்ஜெமினி நிறுவனம் நடத்தியுள்ளது. அந்த ஆய்வின்படி 2024இல் இந்தியாவில் கோடீஸ்வரர்களின் எண்ணிக்கை உலக அளவில் 2.6% அதிகரித்துள்ள நிலையில் இந்தியாவில் மட்டும் 5.6% உயர்ந்துள்ளது. இந்தியாவில் கோடீஸ்வரர்களின் எண்ணிக்கை மட்டுமல்ல, அவர்களின் சொத்து மதிப்பும் 8.8% அதிகரித்துள்ளது. 2024 தரவுகளின்படி இந்தியாவில் இருக்கும் 3,78,810 கோடீஸ்வரர்களின் கைகளில் இந்திய மதிப்பில் சுமார் 1.5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்துகள் உள்ளன. இதில் மற்றொரு சுவாரஸ்யமிக்க செய்தியும் இருக்கிறது. மிகப்பெரிய கோடீஸ்வரர்களை விட 40 கோடி ரூபாய்க்கும் குறைவாக சொத்துக்களை வைத்திருக்கும் கோடீஸ்வரர்களே எண்ணிக்கையில் அதிகமாக உள்ளனர். இந்தியாவின் நிலை இப்படி இருக்க, அமெரிக்காவில் கோடீஸ்வரர்களின் எண்ணிக்கை 7.6% அதிகரித்துள்ளது. அமெரிக்க பங்குச்சந்தை முதலீட்டாளர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுத்ததால் இந்த எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்தியா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளில் கோடீஸ்வரர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள அதே வேளையில் சீனா, இங்கிலாந்து, பிரான்ஸ் உள்ளிட்ட சில நாடுகளில் கோடீஸ்வரர்களின் எண்ணிக்கை சற்று சரிந்துள்ளது. இந்தியாவில் ஒரே ஆண்டில் 33,000 பேர் திடீர் கோடீஸ்வரர்களாக மாறியதற்கு சில முக்கிய காரணங்கள் கூறப்படுகின்றன. மும்பை பங்குச்சந்தையின் குறியீட்டு எண்ணான சென்செக்ஸ் கடந்த ஆண்டு மட்டும் 8.2% அதிகரித்திருப்பது முதலீட்டாளர்களுக்கு கூடுதல் லாபத்தை கொடுத்துள்ளது. டிஜிட்டல் மயமாக்கல், ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு, தொழில்நுட்ப வளர்ச்சி உள்ளிட்டவை தனிநபர் சொத்துக்கள் அதிகரிக்க காரணமாக சொல்லப்படுகிறது. பாரம்பரிய முதலீட்டு முறையை விடுத்து பங்குச்சந்தை, கிரிப்டோ கரன்சி மாதிரியான புதிய முதலீட்டு முறைக்கு பலர் மாறியதால் கிடைத்த லாபத்தின் எதிரொலியாக கோடீஸ்வரர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கலாம் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. இந்திய முதலீட்டாளர்கள் அமெரிக்க பங்குச்சந்தையில் முதலீடு செய்யும் போக்கும் அதிகரித்துள்ளது. இது ஒரு புறம் இருக்க, இந்திய கோடீஸ்வரர்களில் 85% மேலானோர் அடுத்த 2 ஆண்டுகளில் தங்களது பெற்றோர்களின் தொழில் நிறுவனங்களை கையில் எடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர். இளம் கோடீஸ்வரர்கள் பெரும்பாலும் வெளிநாட்டு முதலீட்டில் ஆர்வம் காட்டுவதையும் பார்க்க முடிகிறது. வானவில்லை விலை கொடுத்து வாங்கிடத்தான் காசு இருக்கு என்று பாடியபடியே அடுத்தடுத்த முதலீட்டு வாய்ப்புகளை திட்டமிடுகின்றனர் இந்த திடீர் கோடீஸ்வரர்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.